அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புகாரி ஹதீஸுடைய தமிழாக்கத்தையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் நம்ம வார்த்தைக்கு வார்த்தை அறிந்து வருகிறோம். சென்ற வாரம் புகாரி ஹதீஸில் 3வது ஹதீஸில் ஒரு பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். எந்த பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி விட்டு சொல்லுவாங்க, என் உயிருக்கு நான் பயந்துட்டேன் என்று சொல்லும் பொழுது, அப்போ ஹதீஜா நாயகி சொன்ன ஆறுதலை நம்ம பார்த்தோம். என்ன ஆறுதல் சொன்னாங்கன்னா, கல்லா காலத்து ஹதீஜா சொன்னார்கள், கல்லா அப்படி இல்லை. இந்த கல்லாங்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால், நம்ம யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோமோ எதிரில் அவர் சொல்லக்கூடிய கருத்தில் நமக்கு மறுப்பு இருந்தால், அப்படி கிடையாது, இல்லை, நடக்காது, இந்த மாதிரி சொல்ல நினைத்தோம் என்று சொன்னால் இந்த கல்லாங்கிற சொல்ல அதை அடைக்கிடலாம். கல்லான்னா அவ்வாறு இல்லை. எவ்வாறு இல்லை? நீங்கள் உயிருக்கு பயந்தோன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படிலாம் ஒன்று ஏற்படாது, பயப்படாதீங்க, இந்த கருத்துப்பட இந்த கல்லாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஹதீஜா நாயகி சொல்லுகிறார்கள், கல்லா அப்படி நடக்காது, வல்லாஹி அல்லாவின் மீது சத்தியமாக. இந்த வாவு என்பது வாவுல் கசம், சத்தியத்துடைய வாவு என்று நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். ஜர்ருடைய எழுத்துக்களில், அந்த 17 எழுத்துக்களில் கசமுடைய சத்தியத்துடைய வாவு, அதாவது சத்தியமாகங்கிற அர்த்தம் தரக்கூடிய வாவு. இந்த வாவு என்ன செய்யும்னு கேட்டால் ஜர்ரு செய்யும், பெயர் சொல்லில் வரும், ஜர்ரு செய்யும். ஒஷம்சி சூரியன் மீது சத்தியமாக, ஒல் அஸ்ரி காலத்தின் மீது சத்தியமாக, ஒல்லுஹா லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக, இப்படின்னு சொல்லும் பொழுது ஒல்லாஹி அல்லாவின் மீது சத்தியமாக இது வந்துச்சுன்னா ஜர்ரு செஞ்சிடணும். அப்போ ஒல்லாஹி அல்லாவின் மீது சத்தியமாக, மா யுஹுசீக்க என்பது வருங்கால வினை. அஹ்ஸா ஹசய என்பதில் இருந்து அஃஅலண்டு மாற்றினோம்னா அஹ்ஸாண்டு வரும். அஹ்ஸா அதனுடைய வருங்காலம் யுஹுசி. அப்போ யுஹுசீக்க உம்மை இழிவுபடுத்துவான். மா யுஹுசீக்க முன்னாடி மா வந்திருக்குல்ல, மா யுஹுசீக்கன்னா உம்மை இழிவுபடுத்த மாட்டான். அப்போ யுஹுசிங்கிறது ஃபெஅலு, கங்கிறது மஃபூலு, அல்லாஹுங்கிறது ஃபாயிலு, அதுக்கு தான் ரஃபா வந்திருக்கு. மா யுஹுசீக் அல்லாஹு அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், அபதன் ஒரு காலத்திலையும். இது காலத்தை குறிக்கிறது. காலத்தை குறிக்கிறது மஃபூல் ஃபீஹி, அதுக்கு நசபு செய்யணும். அபதன்னா எந்த காலத்திலையும், ஒரு காலத்திலையும் உங்களே அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். இதில் யுஹுசிக்கு அர்த்தம் ஏற்கனவே உங்களுக்கு ஹிசியுன்லாம் வந்திருக்குது பல தடவை, அது தெரிஞ்சது தான். அபதன்னு பல தடவை வந்திருக்குது. சரி, அப்படி சொல்லிவிட்டு இன்னக்க அது காரணம் சொல்கிறாங்க, ஏன் இழிவுபடுத்த மாட்டான்னு சொன்னால், அல்லாஹ் கெட்டவங்களை தான் இழிவுபடுத்துவான், நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத வைத்து என்ன செய்கிறாங்கன்னா, இன்னக்க நீங்கள் ல தசிலுர் ரஹிம, ல தசிலு இந்த லாம ஒன்று இருக்குது, தசிலுன்னு ஒன்று இருக்குது. இந்த தசிலுடைய அர்த்த வசல் என்னன்னு கேட்டால், வசலன்னு ஒரு ஃபேல் இருக்குல்ல, வசலை வாவு சாது லாமு. அப்போ ஃபாவுடைய முதல் எழுத்தில் வாவு இருந்துச்சின்னு சொன்னால், அதனுடைய வருங்காலம் எஃப் இலுண்டு வரும் என்று சொன்னால், அந்த வருங்காலத்தில் வாவை எடுத்துருவாங்க. வசன யௌசின்னு சொல்லாமல் எசினுன்னு சொல்லுவாங்க. வசஃப யௌசிஃபு என்று சொல்லாமல் எசிஃபு என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி தான் வசலவுடைய வருங்காலம் யௌசிலுங்கிறது எஃப் இலுண்டு வர்றதுனால எசிலு. அந்த எசிலு எசிலானி எசிலுன்னு, தசிலானி எசில்ன தசிலு. இந்த தசிலுங்கிற முன்னிலை. வசல என்பதனுடைய வருங்காலம் எசிலு, அதனுடைய ஆண்பால் முன்னிலை, ஒருமை முன்னிலை தசிலு. அப்போ வசலன்னா சேர்த்து கொண்டான். வசல் என்று சொன்னால் ஒன்றை ஒன்றோடு சேர்க்கிறது வசல. அப்போ எசிலு என்றால் சேர்ப்பான், தசிலு என்றால் நீங்கள் சேர்க்கிறீர்கள். ல தசிலு நீங்கள் சேர்க்கிறீர்கள், அர் ரஹிம உறவுகளை. ரஹிமுன்னா உறவுகளுக்கு உள்ள ஒரு சொல்லு. ரஹிம்டா யாருன்னு கேட்டால்
தாயுடைய வழியில் உள்ள சொந்தக்காரங்க, தகப்பன் வழியில் உள்ள சொந்தக்காரங்க, இவங்க எல்லாரையுமே ரஹமுன்னு சொல்லுவோம், அர்ஹாம். அப்போ ரசூலுல்லாவுக்கு அவங்க என்ன தன்மையை சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து சொந்தக்காரங்களை அனுசரிக்கிறீங்க. இன்னக்க நீங்கள் லேத்தசில் இந்த இன்னவுக்கு பிறகு வந்து லாமு போட்டு சொல்லுவாங்க, உறுதிப்படுத்தி சொன்னோம்னா வருங்கால வினையில். இன்னக்க நீங்கள் லேத்தசிலு உறுதியாக சேர்த்து கொள்கிறீர்கள் ரஹிம உறவுகளை, ரஹிமங்கிற மஃபூலு. அப்போ உறவுகளை சேர்த்துக்கிறீங்க, அப்போ நல்ல காரியம் செய்கிறீங்க. அப்படிங்கிறதுனால அல்லாஹ் உங்களை இழிவாக்க மாட்டான். அதே மாதிரி வந்து ஓ தஹமிலு ஹமலை என்றால் சுமந்து கொண்டான். ஹமலன்னா என்னது? ஒன்றை வந்து சுமந்து கொள்வது. இந்த கற்பத்தை கூட ஹம்லுங்கிறாங்களே, வயிற்றில் சுமந்து கொள்ளுதல். அப்போ வந்து ஹமல என்றால் சுமந்தான். அவருடைய வருங்காலம் எஃபிலுன்னு வரும். யஹ்மிலு என்றால் சுமப்பான். யஹ்மிலுலேருந்து முன்னிலை ஒருமை வந்து தஹமிலு, ஆண்பால் ஒருமை. அப்போ யஹ்மிலு சுமப்பான், தஹமிலு நீங்கள் சுமக்கிறீர்கள். ரசூலா பார்த்து சொல்கிறாங்க, வ தஹமிலு நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் அல் கல்ல. கல் என்றால் சிரமம். சிரமம்னா பிறருடைய சிரமங்கள், பிறருடைய கஷ்டங்களை வந்து நீங்கள் சுமந்துக்கிறீங்க. யாராவது கஷ்டப்பட்டான்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ ஒரு தஹ்மிலுல் கல்ல, சொந்தக்காரங்களை சேர்த்து வாழ்கிறீங்க. ரெண்டாவது ஒரு தஹ்மிலுல் கல்ல, சிரமங்களை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். அப்போ சிரமத்தை சுமந்து கொள்ளும்போது அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். இது ஒன்று. மூணாவது ஓ தக்சிபுல் மஅதூம. கசபை என்றால் சம்பாதிக்கிறான், கஸ்பண்டா சம்பாதிக்கிறது, கசபண்டா சம்பாத்தியம் செய்கிறது. ஓ தக்சிபு நீங்கள் உழைக்கிறன்னு அர்த்தம். கசபண்டா உழைத்தான் வச்சுக்கலாம், நல்ல தமிழில் சொன்னால் உழைத்தல், நமக்கு சாதாரண நடைமுறை தமிழில் சொன்னால் சம்பாதித்தல். அப்போ தக்சிபு கசபண்டா சம்பாதித்தான், எக்சிபுலேருந்து தக்சிபு முன்னிலை, நீங்கள் வந்து உழைக்கிறீர்கள். அல் மஅதூம, மஅதூம்னா இல்லாதவன். அதமை என்றால் இழந்தான். இந்த இழந்துட்டான்ல எல்லாத்தையும், அதை வந்து அதமன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இழந்தவனுக்கு வந்து என்ன சொல்லணும்னா ஆதிமுன் தான் இழந்தவன் சொல்லணும். ஆனால் மஅதூம் தான் சொல்லுவாங்க. அதை இஸ்முல் மஃபூலா சொல்லுவாங்க. அது இஸ்முல் ஃபாயிலுடைய அர்த்தத்துக்கு இந்த ஒரு சொல்லு மட்டும். அப்போ மஅதூம் என்று சொன்னால் இல்லாதவன், அதமை என்றால் இழந்தான், ஆதிமுன் இழந்தவன், ஒன்றுமே இல்லாதவன் அர்த்தம். இந்த இழந்தவன் என்ற இந்த ஆதிமு என்று சொல்லாமல் அதை மஅதூம்னு தான் சொல்லுவாங்க. இழக்கப்பட்டவன், ஆனால் இழந்தவன் தான் அதுக்கு அர்த்தம். அது இந்த சொல்லை அப்படி பயன்படுத்துகிறாங்க. இந்த சொல்லு வந்து இஸ்முல் மஃபூலுடைய வடிவத்தில் இருக்கும். இதனுடைய பொருள் வந்து இஸ்முல் ஃபாயிலுடைய பொருளாகத்தான் வரும். ஓ தக்சிபு நீங்கள் உழைக்கிறீர்கள் அல் மஅதூம, இல்லாதவனுக்கு நீங்கள் உழைக்கிறீங்க. அதாவது ஒருத்தனுக்கு இல்லைன்னு சொன்னால் அவனுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் உழைச்சி கொடுக்குறீங்க. இது ஒரு நல்ல பண்பு உங்கள்கிட்ட, அதனால் எல்லாம் கைவிட மாட்டான். அதுக்கப்புறம் தக்ரில் லைஃபை, தக்ரிங்கிறது வந்து கரான்னு சொன்னால் விருந்தளித்தான். கராண்டா என்ன அர்த்தம்? விருந்தளித்தான். கரைய விருந்தளித்தான் கரான்னு சொல்லுவாங்க. எக்ரின்னா விருந்து அளிப்பான். விருந்துக்கு வந்து லியாஃபத்துன்னு ஒரு சொல்லும் இருக்கிறது, இந்த லைஃப்னு வருதில் அடுத்த சொல்லு. அதே மாதிரி கராங்கிற ஒரு சொல்லும் இருக்கிறது. அப்போ கரான்னா விருந்து அளித்தான், எக்ரினா விருந்து அளிப்பான், தக்ரினா நீங்கள் விருந்து அளிக்கிறீர்கள். இப்போ தக்ரி நீங்கள் விருந்து அளிக்கிறீர்கள் அல் லைஃபை விருந்தாளிக்கு. அப்போ விருந்தினருக்கு விருந்து அளிக்கிறீர்கள். யாராச்சும் விருந்தினர்னால் வெளியூர்லேருந்து வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு என்ன செய்கிற அம்போன்னு விட்டுட்டாம நீங்கள் விருந்து கொடுக்குறீங்க. அப்போ இதில் தெரியாத வார்த்தை எதுன்னு கேட்டால் இது வரைக்கும் உள்ளதில் தசிலுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். தஹமீலும் உங்களுக்கு தெரிஞ்ச கல்லுங்கிற வார்த்தை ஒரு புதுசு, சிரமம்னு அர்த்தம். தக்சிபுன்னா சம்பாதிக்கிறது, மஅதூம்னா இல்லாதவன், அதமோலேருந்து வர்றது. தக்ரினா விருந்தளிக்கிறது. சரியா? இப்போ தக்ரி நீங்கள் விருந்து கொடுக்கிறீர்கள், விருந்து உபசரிக்கிறீர்கள். அல் லைஃபை விருந்தாளிகள், லைஃப்னா விருந்தாளி, விருந்து தேடி வர்றாருல அந்த மனுஷன், அந்த மனுஷனுக்கு பேர் என்ன? லைஃபு. ஓ தக்ரில் லைஃபை விருந்தாளிக்கு விருந்தளிக்கிறீர்கள். ஓ துயினும்
துயினுங்கிறது ஆன அவ்வனன்னு இருக்கும். அஃப் அல வசனம். அவுன் என்றால் உதவி. ஐன் வா உன்னு போட்டோம்னா அவனுக்கு அர்த்தம் என்னென்னா உதவி. அந்த உதவியை வந்து அஃபலன்னு மாற்றினீங்கன்னா அழுவனா அதாவது உதவி செய்தான். அழுவனாவை அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஆனன்னு மாற்றிடுவோம். அழுவனன் இருக்குல்ல, இந்த வாவுடைய ஃபத்தகத்தைக்கு அந்த ஐனில் கொடுத்துட்டு அதை அலிஃபா மாற்றி ஆன உதவி செய்தான். அது மாதிரி யுவினுண்டு வரும். யுவினுங்கிற இல்லத்து சட்ட பிரகாரம் வாவுடைய இல்லை கசரத்தைக்கு அந்த ஐனில் கொடுத்துட்டு கசரை கொடுத்ததுனால இந்த வாவை ஏயா மாற்றி துழினுன்னு இருக்கு. துழினும் நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இந்த ஐயாக்க நஸ்தைன்லாம் அதெல்லாம் இந்த சூழலில் உள்ளது தானே, நஸ்தைனுங்கிறோம். அதே அவனுங்கிற வார்த்தையை இஸ்தஃபாலன்னு மாற்றினோம்னா இஸ்தவன இஸ்தான எஸ்தாவினு எஸ்தீனு அதுலேருந்து நஸ்தீனு அது உதவி தேடினுன்னு அர்த்தம் வந்துடும். இஸ்தான் என்று சொன்னால் உதவி தேடினான், ஆன் என்று சொன்னால் உதவி செஞ்சான். ரெண்டு இந்த அவன்லேருந்து வந்த வார்த்தை தான். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நஸ்தீனு எடுத்து காட்டுறோம். சரியா? துயினும் நீங்கள் உதவி செய்கிறீர்கள். துயினுன்னா ஆனங்கிற வார்த்தையிலிருந்து வருங்காலம் யுயினும் அதனுடைய முன்னிலை ஒருமை வந்து துயினும். நீங்கள் உதவி செய்கிறீர்கள். அலா நவாயிபில் ஹக்கி. ஹக்குன்னா உண்மை, சத்தியம்னு அர்த்தம், தெரிஞ்ச வார்த்தை. நவாயிபு என்றால் துன்பங்கள், சிரமங்கள். நவாயிபு என்பது வந்து நாயிபத்துங்கிறதுக்கு வந்து பன்மை நவாயிபு. நாயிபத்துன்னா என்னென்னு கேட்டால் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நாயிபத்துமாங்க. ஒரு வேலை செஞ்சோம்னா அதில் ஒரு கஷ்டம் இருக்கும்ல, அது ஒரு நாயிபத்து. அப்போ நாயிபத்து என்றால் சிரமம், நவாயிபு என்றால் சிரமங்கள், ஹக்குன்னா உண்மை. அப்போ சத்தியத்தை சொல்லும்போது ஏற்படுற சிரமங்களை வந்து நவாயிப்புமாங்க. இப்போ நம்ம உண்மையை சொல்கிறோன்னு வைங்க, உண்மையை சொன்னால் நிறைய எதிர்ப்புகள் வரும். அப்போ நிறைய எதிர்ப்புகள் வரும்போது அதை நமக்கு தாங்க முடியாத கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரசூலுல்லாஹ் உதவி செஞ்சுருவாங்க. துயினும் நீங்கள் உதவி செய்கிறீர்கள். அலா நவாயிபில் ஹக்கி சத்தியத்திற்காக ஏற்படும் துன்பங்களுக்கு, சத்தியத்தை சொல்கிறதுனால ஏற்படும் துன்பங்களின் போது அதில் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க என்ற காரணத்தினால் உங்களை எல்லாம் கைவிட மாட்டாங்கிறாங்க. அவங்க 5 தன்மையை சொல்கிறாங்க. 1 உறவினர்கள் அனுசரிக்கிறது, பிறருடைய சிரமங்களை சுமந்து கொள்வது, இல்லாதவருக்காக உழைக்கிறது, விருந்தாளி உபசரிக்கிறது, சத்தியத்தை சொல்லும்போது ஏற்படுற துன்பங்களுக்கு என்ன செய்கிறது, நீங்கள் துணை நிற்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு ஃபன் தலக்கத், இது ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன ஆறுதல். அதோடு நிற்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஆறுதல் மட்டும் எவ்வளோ பயன் தரும்னு அவங்க பயன் தரலை, அவங்களுக்கு பயம் விலகலை. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஃபன் தலக்கத், இன் தலக்கன்னா நடந்தான், இன் தலக்கத் இன் தலக்கத் அந்த ஹதீஜா பெண்பாளாக இருக்கிறனால இன் தலக்கத் நடந்தார்கள். பிஹினா பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவை கொண்டு நடந்தார்கள், கூட்டிக்கு நடந்தாங்கன்னு அர்த்தம். இன் தலக்கத்து பிஹின்னு சொன்னால் இன் தலக்கன்னா அவங்க நடந்தாங்கன்னு வந்துடும். அந்த பேயை சேர்த்தோம்னா நடத்தினார்கள், கூட்டிகிட்டு போனாங்கன்னு அர்த்தமாயிரும். இன் தலக்கன்னா இன் தலக்து நான் நடந்தேன்னு அர்த்தம். இன் தலக்து பி ஜெய்தின்னா ஜெய்தை கூட்டிகிட்டு போனேன்னு அர்த்தம், அவனை நடத்தி கூட்டிகிட்டு போனேன்னு அர்த்தம். அடுத்த ஆளை நடத்திக்கிட்டு போகிறதுக்கு வந்து சொன்னால் பே சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ ஃபன் தலக்து நான் அழைத்து சென்றேன், பிஹி வெறுமனே ஃபன் தலக்துன்னா நடந்தேன்னு தான் அர்த்தம். அந்த பிஹின்னு வந்துருச்சு, அதுக்கு பின்னாடி பே வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ நடந்தேங்கிறதுக்கு பதிலாக கூட்டிகிட்டு போகிறேன்னு அர்த்தமாயிரும், அடுத்த ஆளை கூட்டிகிட்டு போகிறது. அப்போ ஃபன் தலக்து நான் அழைத்து சென்றேன், பிஹி அவர்களை, பிஹின்னா பி ரசூலில்லாஹி அல்லாஹ்வுடைய ரசூலை வந்து நான் அழைத்து சென்றேன். ஃபன் தலக்து இல்லை, ஃபன் தலக்கத் அழைத்து சென்றார்கள். பிஹி ரசூலுல்லாவை அழைத்து சென்றார்கள். யார் அழைத்து சென்றது? ஹதீஜா அவர்கள் அழைத்து சென்றார்கள். இப்போ வாங்க கூப்பிட்றாங்க, பயத்தையெல்லாம் தெளிக்கிறதுக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபன் தலக்கத்து பிஹி ஹதீஜா,
ஹதீஜா அவர்கள் ரசூலுல்லாவை அழைத்து சென்றார்கள், நடத்தி சென்றார்கள். ஹத்தா எது வரைக்கும் நடத்தி சென்றார்கள்னா அத்தத்து பிஹி அவர்களை கொண்டு வந்தார்கள், வரக்காவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த அத்தத்துங்கிறது இதே மாதிரி தான். அத்தா என்றால் வந்தான், அதுக்கு பின்னாடி பே வந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்த ஆளை வரவை கூட்டிகிட்டு போகிறது அர்த்தமாயிரும். அத்தாண்டா வந்தான், அத்தத்துண்டா வந்தார்கள், அதோடு நிறுத்திட்டோம்னா வந்தார்கள் அர்த்தம் செய்யணும். அத்தத்து பிஹி ஒரு ஆளை சேர்த்துட்டோம்னு சொன்னால் அத்தத்து பிஹின்னா அத்தத்து பி ரசூல் இல்லாஹி அல்லாவுடைய ரசூலை வந்தார்கள்னு பொருந்தாது, கொண்டு வந்தார்கள்னு அர்த்தமாயிரும். அத்தத்து பிஹி முடிவில் ரசூல்லாவை கொண்டு வந்தார்கள். யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? வரக்கா என்பவற்றை கொண்டு வந்தாங்க. இந்த வரக்காங்கிறவர் யார் என்றால் இப்னு நௌஃபல் என்பவரின் மகன். இந்த வரக்காவுடைய தகப்பனார் யாருன்னா நௌஃபல். அந்த நௌஃபல் யாருன்னு கேட்டால் நௌஃபல் என்பது இப்னி அசதின், அசதுங்கிற ஒரு ஆளுடைய மகன் அவர். இந்த அசது யாருன்னு கேட்டால் இப்னி அப்துல் உஸாவுடைய மகன் அசது. அப்போ இந்த வரக்காவை சொல்லும் பொழுது இந்த வரக்காவுக்கு 3 தலைமுறை சொல்கிறாங்க. வரக்காவுடைய தகப்பனார், பாட்டனார், கொள்ளு பாட்டனார். அப்போ வரக்காவுடைய தகப்பனார் யார்? நௌஃபலுடைய தகப்பனார் அசதுடைய தகப்பனார் அப்துல் உஸா. இந்த உறவையெல்லாம் சொல்லி இப்போ மொத்தமாக அர்த்தம் செய்கிறார். அந்த அப்துல் உஸாவுடைய பேரனும் அசதுடைய மகனுமாகிய நௌஃபலின் மகனாகிய வரக்காவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த அப்துல் உஸா வரைக்கும் ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல் ஹதீஜா நாய்க்கு அந்த உறவு அவர் உறவாளி ஆயிடுறாரு. அவர் யாருன்னு கேட்டால் இப்னு அம்மி ஹதீஜாவுடைய அம்முன்னா தகப்பனோட பிறந்தவங்க, சித்தப்பா அல்லது பெரிய பெயராக இருக்கலாம். அம்முன்னா யார்? தகப்பனோட பிறந்தவங்க, ஹாலுனா தாயோட பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்னு அம்மி ஹதீஜாவுடைய சிறிய தந்தை பெரிய ஏதோ ஒன்று வச்சுக்கிறோம், சிறிய தந்தை பெரிய தந்தை. அப்போ ஹதீஜாவின் சிறிய தந்தையின் மகனாகிய வரக்காவிடத்தில் கொண்டு போன இந்த வரக்கான்னு சொன்னது அவர் யாருங்கிறத விளக்கிடுறாங்க. வரக்காட்டை கொண்டு வந்துடுறாங்க. இந்த வரக்கா யாருன்னு கேட்டால் அதுக்கு பயான் இப்னு நௌஃபலின், அவர் நௌஃபலின் மகன். அதுக்கு பயானாக இருக்கிறதுனால தான் இப்னு என்று வந்திருக்கிறது. இந்த நௌஃபல் யார்? அது இப்னின்னு வந்துடுறதுக்கு ஏன்னு கேட்டால் நௌஃபலுக்கு ஜர்ரு இருக்கிறதுனால நௌஃபலின் இப்னி அசதின், அவர் அசதுடைய மகன். இந்த அசது யார்? இப்னி அப்துல் உஸாவுடைய மகன் சொல்லிவிட்டு அந்த வரக்காவிடத்தை கொண்டு வந்தாங்க. அந்த வரக்கா யார் என்று கேட்டால் இப்னு அம்மி ஹதீஜா. அப்போ ஹதீஜாவின் பெரிய தந்தையின் மகன். அப்போ பெரிய தந்தை யார் இதில்? நௌஃபல். நௌஃபல் தான் அவர்கிட்ட வாப்பா வர்றாரு. வரக்காவின் நௌஃபல் வரதில்ல. இந்த நௌஃபல் யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாவுடைய பெரிய வாப்பாவோ சின்ன வாப்பாவோ. நௌஃபல் என்பது ரசூலுல்லா இல்லை, ஹதீஜா நாயகுடைய பெரிய தந்தையாகவோ சிறிய தந்தை, ரெண்டுக்கும் தான் நம்மன்னு சொல்லுவாங்க, மூத்தவரா இளையவரான்னு தெரியல. அப்போ ஹதீஜா நாயகுடைய சித்தப்பா மகன் சின்னப்பான்னு வச்சுக்கிறோமே, சிறிய தந்தையாகிய நௌஃபலுடைய மகன் அவர். அதுதான் சொல்கிறாங்க இப்னு அம்மி ஹதீஜாவின் சித்தப்பா மகனாகிய வரக்காவிடத்தில் அழைத்து சென்றார்கள். அப்போ இந்த வரக்கா என்பவர்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. இவர் ஆறுதல் சொல்வதற்கு நம்ம சொல்கிற ஆறுதல் சரியாக வராது. இவருக்கு ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அதனால் இது மாதிரியான ஒரு ஆள்கிட்ட கூட்டிகிட்டு போனால் தான் அவர் சொல்லக்கூடிய ஆறுதல் சரியாக இருக்கும்னு நினைத்து கொண்டு தான் கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ மறுபடியும் பாருங்க, ஃபன் தலக்கத்து பிஹி, இன்தலக்கு அர்த்தம் நடந்தான் தான், ஆனால் பிஹி வந்ததுனால கொண்டு சென்றார்கள். ஃபன் தலக்கத் பிஹி, ரசூலுல்லாவை கொண்டு சென்றார்கள், அழைத்து சென்றார்கள். ஹதீஜா அழைத்து சென்றார்கள். ஹத்தா இறுதியில் அத்தத்து பிஹி, ரசூலுல்லாவை கொண்டு வந்தார்கள்னு அர்த்தம். இந்த பே வந்ததுனால கொண்டு வந்தார்கள். அத்தத்து பிஹி, ரசூலுல்லாவை கொண்டு வந்து விட்டார்கள். வரக்கா என்பவற்றை கொண்டு வந்துட்டாங்க. வரக்காங்கிற யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாவுடைய ஹதீஜாவுடைய சித்தப்பா மகன், நௌஃபலுடைய மகன். சரியா? அது வரைக்கும் வந்துருச்சு. இவற்றையும் கொண்டு வரணும் என்று கேட்டால் காண
கானனா இந்த வரக்கா என்பவர் ஆகியிருந்தார். இம்ரான், இம்ரான் ஒரு மனிதராக இருந்தார். எந்த மாதிரி மனிதராக இருந்தார்னு கேட்டால் தனஸ்ஸர. தனஸ்ஸர என்று சொன்னால் அதாவது நசர, அந்த நசரண்டா உதவி செஞ்சான் இருக்குல்ல, அந்த தனசர இல்லை. இது நசரண்டா உதவி செஞ்சான், அதிலேருந்து வர்ற தனசர என்று சொன்னால் உதவி பெற்றான் அர்த்தம் வரும். நசர உதவி செஞ்சான், தனசர உதவியை பெற்றான் அர்த்தம் வரும். இது அந்த நசர இல்லை. இது வந்து நசராணிபாங்கள, கிறிஸ்தவர்களுக்கு நசராணின்னு சொல்லுவாங்க. நசராணி ஆயிட்டார்னா தனசரம்பாங்க. இந்த தனசர என்பதற்கு வந்து 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, நசர என்பதிலிருந்து வரக்கூடிய சொல்லாக இருந்தால் உதவி பெற்றான் என்கிற அர்த்தம் வந்துடும். நசரவுலேருந்து வராமல் நசராணிகள், நசாராக்கள்னு சொல்கிறோம்ல, கிறிஸ்தவர்களை வந்து அரபியர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா நசராணி அல்ல நசாரான்னு சொல்லுவாங்க. நசாரான்னு சொல்லுவாங்க, நசராணின்னு சொல்லுவாங்க. அப்போ நசாரா நசராணின்னு சொல்லுவதில் வந்து நசராணி ஆயிட்டான் அதை வினை சொல்லாக்கிறதா இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த நசாரா என்பதிலிருந்து தனசர, கிறித்தவ மார்க்கத்தை தழுவினார். தனசரன்னா கிறித்தவனா ஆனார்னு அர்த்தம். தனசரன்னா என்ன உதவிங்கிறதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது நசரவுலேருந்து வந்தது கிடையாது, இது அரபிலேருந்து வந்தது கிடையாது. நசாராங்கிற அந்த சொல்லை வந்து என்னென்று ஆக்கியிருக்கிறாங்க, அது வினையாக மாற்றிருக்கிறாங்க. தனசர என்று சொன்னால் நசராணியாக இருந்தார். தனசர, அவர் நசராணியாக ஆன மனிதனாக இருந்தார். காண அந்த வரக்கா ஆகியிருந்தார். இம்ரான் ஒரு மனிதனாக இருந்தார். எந்த மாதிரி மனிதன்? சிவத்து. தனசர நசராணியாகிவிட்ட மனிதனாக இருந்தார். அப்போ அவர் வந்து என்ன, இவங்க மக்காவில் உள்ளவங்களுக்கு வந்து யூத கிறிஸ்தவ மார்க்கத்துக்குலாம் சம்பந்தம் கிடையாது. மக்காவில் உள்ள எல்லாருமே வந்து சிலை வணங்கிகள் தான். அந்த சிலைகளை 360 சிலை வணங்குவாங்கல்ல, அப்படிப்பட்ட மக்கள் தான் அவங்க. அதில் இந்த மாதிரி 1-2 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த கிறிஸ்தவருடைய தொடர்பை வைத்துக்கொண்டு, யூதருடைய தொடர்பை வைத்துக்கொண்டு அவங்க கொள்கையில் ஈர்க்கப்பட்டு மாறிடுவாங்க. இவர் அப்படி மாறின ஒரு ஆள். காண இவர் வரக்கா ஆகியிருந்தார். இம்ரான் தனசர, நசராணியாகிவிட்ட ஒரு மனிதராக இருந்தார். கிறிஸ்தவராகிவிட்ட ஒரு மனிதராக இருந்தார். எப்போ கிறிஸ்தவர் ஆகிட்டார்னா ஃபில் ஜாகிலியத்து, அறியாமை காலத்தில். அறியாமை காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலம் அறியாமை காலம்தான். அறியாமை காலத்தில் வந்து ஜாகில்னா அறியாதவன், ஜாகிலியத்துன்னு அந்த சேர்த்துட்டோம்னா என்ன வந்துடுறேன், அறியாமை காலத்தவன் அர்த்தம் வந்துடும். நிஸ்பத்துடைய ஏன்னு முன்னாடி படிச்சிருக்கிறோம்ல, அந்த தான் இது. காலத்தை சொல்கிறதுனால இதை சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ தனசரஃபில் ஜாகிலியத்தி, ஜாகிலியாவில் அறியாமை காலத்தில் கிறிஸ்தவராகிவிட்ட ஒரு மனிதராக இருந்தார். ஏன்னா அவர் கூட்டிகிட்டு போனோன்னா அவர் எண்ணத்துக்குன்னு ஒரு காரணம் சொல்லணும்ல. எது கூட்டிகிட்டு போனாங்கன்னா இந்த வேதங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறார் அவர். ஏன்னா இந்த மக்கா முஷ்ரிக்கீல் அதெல்லாம் தெரியாது. மக்காவில் உள்ள இந்த சிலை வணங்கிகளுக்கு இந்த வேதம், தூதர், மர்மை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால என்ன செய்கிறாங்கன்னா இந்த இவர் நசராணியாக இருக்கிறாரு, இவர் அந்த வேதம் இருக்குது, இறைவன்கிட்ட செய்தி வரும்னு அவங்களும் நம்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுனால அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் தான் இவர் ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா? கான இம்ரான் தனசரஃபில் ஜாகிலியா, ஜாகிலியா காலத்தில் வந்து கிறிஸ்துவராக மாறிவிட்ட மனிதராக அவர் இருந்தார். மேலும் கான மேலும் இருந்தார். எகுத்துபுல் கிதாபல் அப்ரானிய, அப்ரானி பாஷை இருக்கல, அப்ரானி பாஷையை கத்தப்பண்டா எழுதினான். எகுத்துபுண்டா எழுதுபவராக இருந்தார். அல் கிதாபல் அப்ரானிய, அப்ரானி எழுத்தை எழுதுபவராக இருந்தார். இந்த கிதாபுக்கு புக்கு இல்லை, எழுத்து. கத்தப்பண்டா எழுதினான், கிதாபுண்டா கிதாபத்தின எழுதுறது. இப்போ கான எகுத்துபு அல் கிதாபல் அப்ரானிய, அப்ரானி மொழியை, அப்ரானி எழுத்தை எழுதுபவராக இருந்தார். இவர் வந்து கிறிஸ்தவராக மாறிட்டு ஏனோதானான்னு மாறல. அவர் அந்த கிறிஸ்தவர்களுடைய வேத நூல்னு சொல்லக்கூடிய அப்ரானி பாஷையில், இஞ்சியில் உள்ள அப்ரானி பாஷையை வந்து இவர் படித்தவராக இருந்தார். சும்மா மாறாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முழு ஈடுபாடோடு மாறி இருக்கிறார். மாறினதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டால், அப்போ கிறிஸ்தவ வேதத்தை படிக்கிறதா இருந்தால் அவங்களுடைய மூலமொழி எது அப்படின்னு இஞ்சிலையெல்லாம் படிக்கணுமே என்பதற்காக வேண்டி அப்ரானி பாஷையும் படித்தவராக இருந்தார். கான எக்குத்துபல் கிதாபல் அப்ரானி, அப்ரானி கிதாபையும் அப்ரானி எழுத்துக்களையும் அவர் எழுதுபவராக இருந்தால், அப்ரானியில் அவர் எழுத தெரியும், அரபியும் தெரியும், அப்ரானி எழுதுபவராக இருந்தார். அப்ரானின்னா அது ஹிப்ரும்பாங்கள்ல, அது ஹிப்ரு மொழியும்பாங்க, அதுதான் அப்ரானி.
ஃபயகுத்துபு, மேலும் அவர் எழுதுவார், மினல் இஞ்சியில், இஞ்சியில் எழுதுவார், பில் அப்ரானியத்து, இஞ்சியில் இருந்து எழுதுவார், பில் அப்ரானியத்து, இப்ரானின்னு இதில் போட்டிருக்கிறாங்க, அப்ரானி தான் சரியா, பில் அப்ரானியத்து, அப்ரானி மொழியில் அவர் இஞ்சியில் எழுதுவராக இருந்தார். மாஷா அல்லாஹு யக்துப, அவர் எழுத வேண்டுமென்று அல்லாஹ் நாடியதை எழுதினார். எல்லா இஞ்சிலும் எழுத மாட்டாராம், இஞ்சியில் சில பகுதியை அப்ரானில் எழுதி வச்சுருப்பார். இப்போ யக்குத்துபர் எழுதி வைத்துக் கொள்வார், மின்னல் இஞ்சியிலே, முழு இஞ்சியில் இல்லை, இஞ்சியில் இருந்து, பில் அப்ரானியத்து, இஞ்சியில் இருந்து அப்ரானி மொழியில் எழுதி வைத்துக் கொள்வார். மா ஒன்றை, ஷா அல்லாஹு யக்துப, அவர் எழுத வேண்டுமென்று அல்லாஹ் நாடினானே அந்த ஒன்றை எழுதி வைத்துக் கொள்வார். அப்போ இஞ்சியில் சில பகுதியில் எழுதி வச்சுக்கிடுவார். இஞ்சியில் இருந்து என்ன செய்வார், சில பகுதியை எந்த மொழியில் எழுதி வச்சுக்கிடுவார், அப்ரானியில் எழுதி வச்சுருப்பார். அப்போ யக்குத்துபு மினல் இஞ்சியில் இருந்து இஞ்சியில்னா ஈசா நபி கொடுத்த ஒரு வேதம், அதிலிருந்து எழுதி வைத்துக் கொள்வார். பில் அப்ரானியத்தை, அப்ரானி மொழியில் எழுதி வைத்துக் கொள்வார். மாஷா அல்லாஹு யக்குத்துப, அவர் எழுத வேண்டுமென்று அல்லாஹ் நாடிய அளவுக்கு, அல்லாஹ் நாடின அளவுக்கு எழுதி வச்சுருப்பார். எவ்வளோன்னு அந்த அளவு தெரியாட்டி இப்படி சொல்லிக்கிடுவாங்க. எவ்வளோ அவர்கிட்ட காசு இருக்கும், எல்லாம் நாடின அளவுக்கு இருக்கும்னா அதை ஈஸியாக போயிடும்ல. இந்த வார்த்தையை அரபியில் சாதாரண பயன்படுத்துவாங்க. எவ்வளோ எழுதியிருக்காருன்னா 50 பக்கம் எழுதியிருக்காருன்னா அது சொல்லிடுவாங்க. எவ்வளோன்னு தெரியலை என்று சொன்னால் அல்லாஹ் நாடின அளவுக்கு எழுதி வச்சுக்கிட்டாரு. அல்லாஹ் நாடின அளவுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் எவ்வளோ அளவு எங்களுக்கு தெரியாது, ஏதோ கொஞ்சம் எழுதி வச்சுருப்பாருங்கிறது அந்த வார்த்தையை கொண்டு நிறைய இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மாஷா அல்லாங்கிறத, மாஷா அல்லாஹும் யக்துப, அவர் எழுத வேண்டுமென்று அல்லாஹ் நாடியதை எழுதினார்னா அந்த அளவு தெரியலை, ஏதோ எழுதி வச்சுருந்தா அல்லாஹ் நாடின அளவுக்கு எழுதினார். அப்போ இவர் என்னவா இருந்தார்னா நஸ்ரானியாகவும் மாறிட்டார், அப்ரானி மொழியும் கற்றுருக்கிறாரு, இஞ்சியில் கூட மூல மொழியிலேருந்து அப்ரானியில் எழுதி வச்சிருக்கிறார். இஞ்சிலுங்கிறத என்ன செய்கிறாரு, அப்ரானியில் எழுதி வைத்திருக்கிறார் இருந்தார். கான, மேலும் அவர் இருந்தார், ஷேகன், இந்த ஷேகுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஷேக் இருக்குது, அந்த ஷேக் கிடையாது. ஷேகுன்னு நம்ம படுத்துகிற ஷேக் புகாரிய ஷேகுன்னம்ல, ஷேகுன்னா யாருக்கு அந்த மாணவர்கள் நூல் எழுதியிருக்கிறாங்களோ அவங்கள தான் ஷேகும்பாங்க. இது அந்த ஷேகு இல்லை, இது இலக்கணத்தில் உள்ள அகராதியில் உள்ள ஷேகுன்னா முதியவர். கான, இவர் இருந்தார், ஷேகன், முதியவராக இருந்தார். ஷேகுன்னால முதியவர் தான். கபீரன் வர போடுறார், ரொம்ப முதியவர். ஷேகன் கபீரன், ரொம்ப பெரிய முதியவராக இருந்தார்னா ரொம்ப முதியவராக இருந்தார். முதியவர் 50 60 எல்லாம் முதியவர்னு சொல்லுவோம். ரொம்ப முதியவராக இருந்தால் 75 80 90 இருந்தால் ரொம்ப முதியவர்னு சொல்லுவோம்ல. இவர் அந்த மாதிரி வயசு, ஒரு தள்ளாத வயசு உள்ளவராக இருக்கிறார். கான, இவர் இருந்தார், ஷேகன் கபீரன், ஷேக் என்றால் கிழவராக இருந்தார். கபீரன், கொஞ்சம் பெரிய மூத்த கிழவராக இருந்தார், ரொம்ப முதியவராக இருந்தார். அது அமியன்னா பார்வை இழந்தான்னு அர்த்தம். ஆமாங்கிறாங்கல்ல குருடருக்கு, அதில் உள்ள இதிலேருந்து வந்தது தான் அது. கது அமிய, பார்வை இழந்த, கதுனா உறுதியாக அமிய, பார்வை இழந்து விட்டார். அந்த ஒரு கிழவனாக இருந்தார். இவர் வயசான அளவு இருந்தார். அந்த வயசுனால் என்ன ஆச்சுன்னா பார்வையெல்லாம் இல்லை, பார்வையெல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி கண் தெரியாத குருடராக இருக்காருன்னு அர்த்தம். குருடார் ஓரளவு முக்கால்வாசிக்கு இருக்கலாம், முழு குருடாக இருக்குன்ற அவசியம் கிடையாது, அதுக்கு இதை சொல்லுவாங்க. இருந்தாலும் இதில் நேரடி அர்த்தம் குருடர் தான். கான ஷேகன் கபீரன், ஒரு பெரிய வயசானவராக இருந்தார். கது அமிய, பார்வை இழந்த, சிவத்தை சேர்த்துக்கிறங்க, பார்வை இழந்த ஒரு முதியவராக இருந்தார். அவர் சொல்லிட்டு அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லிவிட்டு அது சம்பவத்தை சொல்லாமல் அவரை ஜும்ல மூத்தர் படித்தோம்ல ஏற்கனவே, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயாச்சு. அந்த உரையாளர் தான் சொல்லணும். அதுக்கு இடையில் என்ன செய்கிறாங்கன்னு அந்த அறிவிப்பாளர் அவர் யாருன்னு ஒரு விளக்கத்தை இடையில சேர்த்துடுறாங்க. அது இதுக்கு பேர் என்னது, அந்த சம்பவத்துக்கு நடுவில் இதை நுழைச்சா ஜும்லத்துன் மூத்தரலாம், இடைப்பட்ட வாக்கியங்கள், இதெல்லாம் இடையில் சொல்கிற ஒரு வாக்கியம். ஏன்னா அவரை பற்றி பேசணும்னு சொன்னால் அவர் யாருன்றதை தெரிஞ்சு கொள்ளணுன்ற ஒரு அவசியம் வந்துருச்சுனால இதை சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையில் எப்படி அந்த வாசகம் இருக்கணும்னா அது அவர்கிட்ட அழைத்து சென்று இந்த மாதிரி பேசினார், அப்படி தான் அந்த சம்பவம் நடக்க போனார், செய்தியை சொன்னார்னு வரணும். அது சொன்னாருங்கிறதுக்கு இடையில் இந்த வரக்காண்டு வந்துட்டதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வரக்காவை பற்றி விளக்கம் கொடுத்துட்றாங்க. இது பூராமே இடைப்பட்ட வாக்கியங்கள். இப்போ தான் தொடர்ச்சியாக வருது. இப்போ காலத்து லகு, அவங்க அவரிடத்துல சொன்னார்கள். காலத்துனா ஹதீஜா, லகுன்னா வரக்கா. காலத்து ஹதீஜா அல்லி வரக்கா, ஹதீஜா வரக்காட்ட சொல்கிறாங்க.
பின்னாடி ஹதீஜா வந்துருச்சு. காலத்திலோ ஹதீஜா, ஹதீஜா வந்து அவரிடத்தை சொன்னார்கள், எபுன அம்மி, சகோதரரே. எபுன அம்மின்னா சித்தப்பா மகனே, அம்முன்னா சித்தப்பா பெரியப்பா, இவன்னா மகன். அதை நம்ம என்ன செய்வோம், தம்பி அண்ணன் பொம்பளை அந்த மாதிரி. எபுன அம்மி, அண்ணன் அண்ணன் பெரிய மூத்தவராக தானே இருக்கிறாரு, அண்ணன் அர்த்தம். எபுன அம்மின்னா சித்தப்பா மகனன்னா அண்ணனேன்னு கூப்பிட்றாங்க. எபுன அம்மி சித்தப்பா மகனே. இஸ்மா, நீங்கள் கேளுங்கள். இஸ்மானா காதில் கேட்குறது, காதில் கேளுங்க. மீன் இப்னி அஹீக்க, உங்கள் சகோதரன் மகனிடமிருந்து கேளுங்கள். அதாவது இஸ்மா நீங்கள் கேளுங்கள். மின் இப்னி அஹீக்க, உங்கள் சகோதரன். உங்கள் சகோதரன்னா யார்? அந்த அப்துல்லாவை சொல்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய தகப்பனார் யார்? அப்துல்லா தானே. உங்கள் சகோதரன் மகனிடமிருந்து நீங்கள் கேளுங்கள். ஏதோ தூரத்தில் ஒரு சொந்தம் வருபாடு சகோதரன், அதுக்காக சொல்கிறாங்க. மீன் இப்னி அஹீக்க, உங்கள் சகோதரன் மகன் சொல்வதை கேளுங்க. ரசூலுல்லாவை தான் இதை சொல்கிறாங்க. முகமதுகிட்ட கேளுங்கன்னு சொல்லாமல், உங்கள் சகோதரன் மகன் வந்திருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க, என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு ஜாயிண்ட் பண்ணி விட்றாங்க. எப்ன அம்மி, சித்தப்பா மகனே, இஸ்மா நீங்கள் கேளுங்கள். கேளுங்கள்னா கேள்வி கேளுங்கன்ற இல்லை, காதால் அவர் சொல்கிற செய்தியை கேளுங்கன்னு அர்த்தம். இஸ்மான்னா செவி கொடுங்கள். மீன் இப்படி அஹீக்க, உங்கள் சகோதரன் மகனிடம் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, செவி கொடுத்து கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு, அப்போ இப்படி ஹதீஜானை சொல்லிடுறாங்க. சொன்னவுடனே அடுத்து என்ன நடக்கிறது, அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். இந்த அஹீக்க வரைக்கும் பார்த்துருக்குறோம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.